கூடுதல் நிதி பகிர்வு வேண்டும். கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும். தம்பி, இந்த இடது பக்கத்தில் இருக்க தம்பி நாற்காலியை தூக்காதீங்க. பேரிகார்டு வந்து தாண்டி குதிக்கிறது முயற்சி பண்ணாதீங்க தயவுசெய்து. பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. டவர்ல ஏறி நிக்கிறவங்க கீழே தம்பி. தீர்மானம் எண் 3, மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு வேண்டும். கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும். தம்பி, இந்த இடது பக்கத்தில் இருக்க தம்பி நாற்காலியை தூக்காதீங்க. அந்த பேரிகார்டு வந்து தாண்டி குதிக்கிறது முயற்சி பண்ணாதீங்க தயவுசெய்து. பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. டவர்ல ஏறி நிக்கிறவங்க கீழே தம்பி. தீர்மானம் எண் 3, மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 280 அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு எத்தனை சதவீதம் செய்யப்பட வேண்டும் என்பதை அதற்காக அமைக்கப்படும் நிதிக்குழுவே தீர்மானிக்கிறது. தற்போது 16வது நிதிக்குழு இந்த சதவீதத்தை முடிவு செய்வதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளது. மாநிலங்களுக்கு நிதி பகிர்வை தீர்மானிக்கும் போது மாநிலங்களுக்கான வருவாய், மக்கள் தொகை, நிலப்பரப்பு, வனவளம், சுற்றுச்சூழல், கட்டமைப்பு வசதி, நிதி மேலாண்மை, மக்கள் தொகை கட்டுப்பாடு, வரி வசூலிப்பதில் காட்டும் அக்கறை ஆகிய அம்சங்களின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு தீர்மானிக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.